சரிம்மா. இப்ப வந்து பேராகிராஃப் மார்க் எப்படி பார்க்கணும்? ஹோம் பட்டன் இருக்கா இல்லையா? இந்த ஹோம் பட்டன்ல இந்த ஒரு பட்டன் இருக்கா இல்லையா? ஷோ ஆர் ஹைட் பட்டன் இருக்கா இல்லையா? நிறைய இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணா உங்களுக்கு பேராகிராஃப் எங்க முடியுதோ அங்க சிம்பல் வந்துடும். இதே சிம்பல் இங்க வந்துடும். பாருங்க, இப்ப எத்தனை பேராகிராஃப் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் பாருங்க. இது வந்து ஒரு பேராகிராஃப். ஏன்னா இங்க நம்ம என்ட்ரு அமைக்கிருக்கோம். எங்கெல்லாம் என்ட்ரு அமைக்கிருக்கோமோ அது ஒரு பேராகிராஃப். இது ஒரு பேராகிராஃப், இது ஒரு பேராகிராஃப். இது எதுக்குன்னு சொன்னா இப்போ ஒரு பெரிய டாக்குமெண்ட் டைப் பண்றோம். எத்தனை பேராகிராஃப் இருக்கு, பேராகிராஃப் எங்க முடியுது, ஒரு ப்ராப்பரா வந்து ஒரு டாக்குமெண்ட் அலைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இங்கெல்லாம் முடியுது. இது வந்து பார்க்க வந்து ஒரு மாதிரி இருக்கு. பிரசன்டேஷன் வந்து இப்ப நான் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா திரும்ப ஒரு பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஹைட் ஆயிரும். இது வந்து ஓகே ஹோம் சார். பட்டன்ல பேராகிராஃப் அப்படிங்கிற டேப்ல இருக்கும். சரிங்களா? இதை நீங்க ஷோ பண்ணீங்கன்னா ஷோ ஆயிரும். இதை கிளிக் பண்ண ஹைட் ஆயிரும். இதுதான் பேராகிராஃப் மார்க்கர். ஸோ இது வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்றது இல்ல. யூஸ் பண்றவங்க இருக்க தான் செய்யறாங்க. ஓகேவா? ஸோ இது நீங்க கண்டிப்பா எல்லாமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லல. இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து கம்ப்யூட்டர்ல இருக்கு, அதை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். இதான் பேராகிராஃப் மார்க்கர். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்லைடுக்கு போறேன். ஒரு டெக்ஸ்ட் எப்படி ஹைலைட் பண்றது? நீங்க மவுஸை யூஸ் பண்ணலாம், கீபோர்டை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மவுஸை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, மவுஸை வந்து இப்ப நான் இங்க வச்சிடறேன். கர்சரை லெஃப்ட் கிளிக் பண்றேன். செலக்ட் ஆகுதா இல்லையா? செலக்ட் ஆகுதா? அதே மாதிரி கீபோர்டை யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த மவுஸ் இங்க வச்சுக்கிட்டு கீபோர்டையும் வச்சு நீங்க என்ன பண்ணலாம், ஆரோ மார்க் கிளிக் பண்ணா செலக்ட் ஆகும். டவுன் போனா டவுனும் செலக்ட் ஆகும். இதுதான் மவுஸையும் நம்ம பண்ணா. நீங்க இது இப்படி வந்து நீங்க ஹைலைட் பண்ணலாம். ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்க போல்டு பண்றதா இருந்தா நீங்க இந்த மாதிரிலாம் நீங்க என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு தான் நீங்க போல்டு பண்ணணும். பாருங்க, நான் மவுஸ் வச்சு நான் கிளிக் பண்றேன். என்ன வயசுன்னு கிளிக் பண்றேன்னா கிளிக் பண்ணி நான் போல்டு பண்ணா போல்ட் ஆயிரும். இப்ப ஹைலைட்டே தெரியுது உங்களுக்கு இந்த என்ன வயசுங்கிறது. எஸ் சார். இலும் ஓப்பன் ஸ்கூல் இருக்கா, நான் போல்டு பண்றேன். அண்டர்லைன் பண்ணலாம். இந்த போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். நீங்க இப்பயே வந்து நீங்க அதை பத்தி யோசிக்க வேணாம். ஸோ இதெல்லாம் நீங்க ஹைலைட் பண்ணலாம். புரிஞ்சா உங்களுக்கு? சார் இது திரும்ப சொல்லுங்க. இது ஹைலைட் அந்த இடத்த வச்சு எப்படி எப்படி அதை அமர்த்தணும்? எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நீங்க கம்ப்யூட்டர்ல நீங்க பண்ணி பார்த்தா தான் புரியும். நான் வந்து உங்களுக்கு நான் காமிக்க தான் முடியும். சரிங்களா? அந்த மவுஸ் இருக்கா ம். இல்லையா? ஆனா அத வந்து இப்படி பண்ணலாங்கிறத நீங்க சொல்றீங்க அந்த இடத்துல. ஆமா, சொல்லி காமிக்க முடியும். ஆமா ஆமா. ஏன்னா ம். என் கீபோர்டு உங்கள்ட்ட நான் காமிக்க முடியாது. ஓகே. அதுக்கு வந்து நம்ம தனியா நம்ம கேமரா வைக்கணும் கண்டிப்பா. நம்ம அப்படி கேமரா வச்சாதான் என் கீபோர்டு தெரியும், நான் எப்படி ஒர்க் பண்றேன் உங்களுக்கு புரியும். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய, இப்போ ஒரு டாக்குமெண்ட் ஃபுல்லா நீங்க செலக்ட் பண்றதா இருந்தா, இப்ப நீங்க கேட்டீங்களே ம். அதுக்கான ஆன்சர் தான் இது. எப்படி நம்ம செலக்ட் பண்றதுன்னு கேட்டீங்களே, நீங்க ம். மவுஸ் இல்லாம கீபோர்டு மட்டுமே வச்சு செலக்ட் பண்ணலாம். இப்ப கண்ட்ரோல் சிடிஆர்எல் அப்படிங்கிற டாக்குமெண்ட் அமைச்சு ஏ ஏங்கிற பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா என்டையர் டாக்குமெண்ட்டுமே செலக்ட் ஆயிரும். இப்ப ஷிஃப்ட் பிளஸ் ஆரோ கீ இப்ப நான் யூஸ் பண்ணேன்ல, ஒன்லி ஒன் கேரக்டர் தான் செலக்ட் ஆகும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் இதை அமுக்கிக்கிட்டே ஆரோ கீ கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு வேர்டு ஃபுல்லா செலக்ட் ஆகும். ஷிஃப்ட் ஹோம், ஷிஃப்ட் அமைக்கிட்டே ஷிஃப்ட்ங்கிற ஒரு பட்டன் ஹோம் அமுக்குனீங்கன்னா அந்த கரண்ட் கர்சர் பொசிஷன்ல இருந்து பிகினிங் ஆஃப் த லைன் வரைக்கும் செலக்ட் ஆகும். உங்களை நான் ம். ஒவ்வொன்று பண்ணி காமிக்கிறேன், பண்ணி காமிச்சா உங்களுக்கு புரியும். ஷிஃப்ட் ம். எண்ட் அமுக்குனீங்கன்னா எண்டிங் வரைக்கும் செலக்ட் ஆகும். ம். ஷிஃப்ட் பேஜ் அப்னு சொன்னா அந்த பேஜ் ஃபுல்லா செலக்ட் ஆகும். அந்த அந்த பேஜோடைய ஃபர்ஸ்ட் வரைக்கும் செலக்ட் ஆகும். ம். பேஜ் டவுன் போட்டீங்கன்னா அந்த பேஜோடைய கீழ் வரைக்கும் செலக்ட் ஆகும். ஃபுல்லா. இப்ப நான் கண்ட்ரோல் பிளஸ் ஏ உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். இப்ப பாருங்க, ம். கண்ட்ரோல் பிளஸ் ஏ தான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போறேன். இப்ப நான் வந்து கர்சர் இங்க தான் வச்சிருக்கேன். கண்ட்ரோல் ஏ ஃபுல்லா செலக்ட் ஆயிருச்சா? ம். ஓகே. இப்ப வந்து ஆரோக்கிய ஷிஃப்ட் அமைக்கிட்டு ஆரோக்கிய கிளிக் பண்றேன். ஒரே ஒரு லெட்டர் தான் செலக்ட் ஆகும். ஓகேவா? இப்ப என்ன பண்றேன்னா கண்ட்ரோல் அமைக்கிட்டு ஷிஃப்ட் அமைக்கிட்டு ஆரோக்கிய கிளிக் பண்ணா ஒரு வார்த்தை செலக்ட் ஆகுதா, அந்த ஒரு நேமே செலக்ட் ஆகுதா. இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய கீஸ் இருக்கு. ஷிஃப்ட் பிளஸ் ஹோம் இருக்கு. ஷிஃப்ட் பிளஸ் ஹோம்னா கரண்ட் கர்சர். போர்டு காட்டுறீங்களா சார்? என்னமா?
தனியா அந்த ஒயிட் பேப்பர்ல இப்ப எழுதுனீங்களா அதுல பண்ணி காட்டுறீங்களா இல்ல இதுலயே உங்களுக்கு நான் பண்ணி நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணல, சாரி. இப்போ பாருங்க, உங்களுக்கு நான் வந்து ஒரு கர்சர் வச்சுட்டேன். வச்சுட்டு கண்ட்ரோல் ஏவை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டேன்னா ஃபுல்லா ஹோல்ட் செலக்ட் டாட் ஆயிடுச்சா? ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா நான் இங்க கர்சரை வச்சுட்டேன். ஷிஃப்ட் அமைக்கிட்டு ஒரு ஆரோ கீஸ் பண்ணும்போது ஒரே ஒரு எழுத்து தான் செலக்ட் ஆகுது. ஓ அடுத்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் அமைக்கிட்டு ஷிஃப்ட் அமைக்கிட்டு அந்த ரெண்டு பட்டனையும் விடாம ஒரே ஒரு ஆரோ கீ அமுக்குறேன். அந்த வார்த்தையை செலக்ட் ஆகுதா? எஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்ட் பிளஸ் ஹோம் ஹோம் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கர்சர் பொசிஷன் வந்து பிகினிங் ஆஃப் லைன் வரைக்கும் போகும். அதே நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ இங்க போட்டுட்டு ஷிஃப்ட் அமைக்கிட்டு நான் ஹோம் அமுக்குறேன். அந்த அந்த கர்சர் பொசிஷன்ல இருந்து பிகினிங் லைன் வரைக்கும் போதா? எந்த இடத்துல இருக்குதோ அந்த வரைக்கும் ஆமா, போகுது. பிகினிங் வரைக்கும் போகும். இப்ப ஷிஃப்ட் அமைக்கிட்டு எண்ட் அமுக்குனா அந்த இடத்துல இருந்து லைனுடைய கடைசி வரைக்கும் போகும். ஓகே ஓகேவா? ஸோ இதுதான் நிறைய பர்பஸ் இருக்கு. ஷிஃப்ட் பிளஸ் பேஜ் அப்னா அந்த பேஜோடைய ஃபர்ஸ்ட் வரைக்கும் போகணும்னு வைங்களேன். பாருங்க, இப்போ இங்க வச்சிடுறேன். ஷிஃப்ட் அமைக்கிட்டு பேஜ் அப் கிளிக் பண்றேன். அந்த பேஜோடைய ஆரம்பம் வரைக்கும் போகும். அதை நான் விட்டுட்டு ஷிஃப்ட் அமைக்கிட்டு பேஜ் டவுன் போறேன். எண்ட் அந்த வரைக்கும். கடைசி வரைக்கும் போயிடும். ஓகேவா? அந்த கர்சர்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க போயிடும். புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியுது. ஓகே ஓகே. ரொம்ப வேகமா போறேன்னா? இல்ல சார் புரியுற மாதிரி தான் ஓகே ஓகே. புரியுற மாதிரி இருந்தா ஓகே, பிரச்சனை இல்லை. வேகமா போற மாதிரி தான் தயவு செஞ்சு கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இப்படிதான் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம். டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணி அதை நீங்க போல்டு பண்றது, இத்தாலிக்கு, அண்டர்லைனு அதெல்லாம் மாத்தலாம். ஸோ எப்படி நம்ம ஒரு மவுஸ் யூஸ் பண்ணி பண்றதுன்னா, டபுள் கிளிக் பண்ணா அந்த ஹோல் வேர்டுமெண்ட் செலக்ட் ஆயிரும். ட்ரிபிள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஹோல் பேராகிராஃபே செலக்ட் ஆயிரும். ஓகேவா? டபுள் கிளிக் ஒண்ணும் இல்லம்மா, 2 தடவை தட்டுறீங்கம்மா, அதை 2 தடவை தொடுறீங்க. அந்த மவுஸை வந்து 2 தடவை தொட்டீங்கன்னா டபுள் கிளிக், 3 தடவை தொட்டீங்கன்னா ட்ரிபிள் கிளிக். டபுள் கிளிக்னா இப்ப வந்து ஒரு வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தையை மட்டும் செலக்ட் பண்ணும். ட்ரிபிள் கிளிக்னா ஹோல் பேராகிராஃபை செலக்ட் பண்ணும். நீங்க மவுஸை டிராக் பண்ணி நீங்க எப்படி வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்க என்ன பண்ணலாம்னா எடிட்டுங்கிற போய் செலக்ட் ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக் எல்லாமே செலக்ட் ஆயிரும். ஸோ அதே நான் உங்களுக்கு என்ன பண்றேன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்க, இப்ப வந்து இந்த வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தையை வந்து நான் வந்து ஒரு கிளிக் பண்ணியிருக்கேன், கர்சருங்க உட்காந்துருச்சு. 2 கிளிக் பண்றேன், அந்த வார்த்தை செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றேன், 3 கிளிக் பண்றேன், 1 2 3. இப்போ அது இது மட்டும் தான் பேராகிராஃப். இப்போ இந்த பேராகிராஃப் வந்துமே 1 2 அப்சர்விங் செலக்ட் ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்றேன்னா 3 தடவை கிளிக் பண்றேன், 1 2 3, ஹோல் பேராகிராஃப் செலக்ட் ஆயிடுச்சா? ஸோ இவ்வளவுதாம்மா. இதுதான் டபுள் கிளிக், ட்ரிபிள் கிளிக். மவுஸை நீங்க டிராக் பண்றது ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்க, இங்க நான் பண்ணிட்டு கிளிக் பண்ணி அப்படி இழுக்கிறேன். அப்படி எப்படி இழுக்கிறது அப்படிங்கிறது மவுஸ் நீங்க பண்ணி பார்த்தா தான் புரியும். ஓகேவா? நான் காமிக்க தான் முடியும். சரிங்களா? மவுஸை வச்சு அப்படியே நீங்க இழுக்கணும். அதான் கிளிக் அண்ட் டிராக்னு அர்த்தம். இதுதான் உங்களுக்கு மவுஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் எப்படி டெலீட் பண்றது. 2 கீ இருக்கு. நீங்க வந்து பேக்வேர்டு டெலீட் பண்றதா இருந்தா பேக் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு கீ இருக்கு. ஃபார்வேர்டு ரைட் சைடு டெலீட் பண்றதா டெலீட் ஆகும். ஸோ அதே உங்களுக்கு நான் டெமோ காமிச்சிடுறேன். இப்ப பாருங்க, இங்க வந்து நான் வந்து இங்க வச்சிடுறேன். இப்ப பிக்கும் கேக்கும் நடுவில் வச்சிருக்கேன் கர்சரை. இப்ப இந்த கர்சருக்கு லெஃப்ட் சைடு என்ன எழுத்து இருக்கு? கர்சருக்கு லெஃப்ட் சைடுல அந்த ஏஜேஎஸ் அப்படின்னு தானே எழுதிருக்கீங்க. கர்சருடைய லெஃப்ட் சைடுல சொன்னேன். கர்சரை வந்து பிளிங்க் ஆகிறது தெரியுதா உங்களுக்கு? இப்ப கிளிக் ஆயிருக்கு. லெஃப்ட் சைடு வந்து ஐஎல்எம் ஓபன் இருக்கு. இப்ப இல்லம்மா, அப்படி சொல்லலாம். கர்சர் பிளிங்க் ஆதா இல்லையா? ஆமா, லிங்க் ஆகுது. அதுக்கு லெஃப்ட் சைடு என்ன எழுத்து இருக்கு, என்ன லெட்டர் இருக்கு? பி இருக்கு சார். பி இருக்கு. ரைட் சைடுல கே இருக்கு. லெஃப்ட் சைடுடைய எழுத்து நீங்க டெலீட் பண்றதா இருந்தா பேக் ஸ்பேஸ் அமுக்கணும். இப்ப கேவை ஃபார்வர்ட்ல இருக்கு, ரைட் சைடு டெலீட் பண்றதா இருந்தா டெலீட் அமுக்கணும். புரிஞ்சதா உங்களுக்கு? இதுதான் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து இப்ப எழுதிட்டு டெலீட் பண்ணலாம்.
ஓகேவா? நீங்க எதை வேணா எழுதலாமா கம்ப்யூட்டர்ல, எதை வேணா எழுதி எதை வேணா ரீட் பண்ணலாம். உங்க இஷ்டம் தான். உங்க மனசுல என்ன வருதோ அதை கூட நீங்க எழுதி வைக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்து ஒரு டெக்ஸ்ட் எப்படி ரீப்ளேஸ் பண்றது, இப்ப நம்ம எப்படி செலக்ட் பண்றதுன்னு பார்த்தோம். ஆல்ரெடி செலக்ட் பண்றதுக்கு என்னென்ன கீபோர்ட்ல என்ன கீஸ் இருக்கு, மவுஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம் நம்ம. அந்த செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்க டைப் பண்ண ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதை நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்கா டைப் பண்ணா இது டெலீட் ஆகி புதுசா வந்துடும். பாருங்க, ஐ ஆம் ரீப்ளேசிங் வந்துருச்சா? ம், வந்துருச்சா இல்லையா? ம். ஏன் டவுட் கேட்க மாதிரி இருந்துச்சு? கேட்கறதா கேளுங்க. சரி, அப்புறம் நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் வந்து இன்சர்ட் ஆகும். ஓகேவா? அந்த கிளிக் பண்ணி நீங்க டைப் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் வந்து கிளிக் அண்ட் டைப்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேட்டிங் டூல் பார்னு ஒன்று இருக்குமா? அந்த டூல் பாரை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்ல உள்ள பல விஷயங்கள் நீங்க மாத்தலாம். ஓகேவா? அந்த டூல் பார் வந்து உங்களுக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாட்டி நீங்க ஹோம்ங்கிற டேபை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பாருங்க, நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன், இருந்தாலும் காமிக்கிறேன். இதுதான் ஃபார்மேட்டிங் டூல் பார்மா. இது எங்க இருக்குன்னு தெரியாட்டி இந்த ஹோம் பட்டன் இருக்கா இல்லையா, இது வந்து கீபோர்டில் உள்ள ஹோம் பட்டன் கிடையாது, ஸ்கிரீன்ல உள்ள ஹோம் பட்டன். கீபோர்டு உள்ள ஹோம் பட்டன் வேற, இந்த ஹோம் பட்டன் வேற, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. புரியுதா? கீபோர்டு உள்ள ஹோம் பட்டன் இருக்குன்னு சொன்னா அந்த லைனோடைய ஆரம்பத்துல கர்சரை கொண்டு போறதுக்கு. இந்த ஹோம் பட்டன் என்ன இருக்குன்னு சொன்னா ஒரு டூல் பாரே வந்துடும். டூல் பார்னா இதுல எல்லா டூல்ஸுமே இதுல இருக்கும். இந்த ஃபார்மேட்டிங் டூல் பார்ல நிறைய டூல்ஸ் இருக்கு. இப்போ பிளாக், இப்போ ஒரு ஒரு எழுத்தை வந்து நீங்க பிளாக்ல மாத்துறதா இருந்தா பிளாக்ல மாத்தலாம். இத்தாலிக் கொஞ்சம் கோணலா இருந்தா கோணலா மாத்தலாம், இல்ல அண்ட்ரைன்ல கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்கும். அதுல சைஸை மாத்தலாம், ஃபாண்ட் ஷேப்பை மாத்தலாம், கலரை மாத்தலாம், ஹைலைட் பண்ணலாம். ஹைலைட் இப்ப பாருங்க, ஹைலைட் ஆயிரும் பாருங்க. ஹைலைட் ஆயிருச்சா? ஃபாண்ட் கலர் ரெட் கலர்ல மாத்தலாம். ரெட் கலர் ஆயிருச்சா? பாருங்க, இங்க மாத்த பாருங்க. செலக்ட் பண்ணிட்டு ரெட் கலர் ஆயிருச்சா? இது நீங்க நிறைய கலர்ஸ் இருக்கு, எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய மோர் கலர்ஸ் இருக்கா இல்லையா? எத்தனையோ கலர்ஸ் இருக்கு, 256 கலர் இதுல இருக்கு. நீங்க கைகளால வரைய முடியாத கம்ப்யூட்டர்ல வரையலாம். நீங்க கைகளால கொடுக்க முடியாத கலரை கம்ப்யூட்டர்ல கொடுக்கலாம். இங்க பாருங்க, இங்க கிளிக் பண்றேன், இது ஒரு கலரு, இது ஒரு கலர், நிறைய கலர் இருக்கு ஆக்சுவலா. இப்ப 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 டெக்ஸ்டோடைய கலர் காமிக்குது, நியூ கலரை காமிக்குது. எப்படி நீங்க மாத்தலாம் அப்படின்னு காமிக்குது. இதையும் இதையும் பார்க்கலாம். எப்படி நான் ஓகே கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். மாறிடுச்சா இல்லையா? அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குமா, சரிங்களா? இதான் வந்து ஃபார்மேட்டிங் டூல் பார். அதுல ஃபாண்ட்னு சொன்னா ஃபாண்ட் சம்பந்தமான வேலைகள் பண்ணலாம். பேராகிராஃப்னா பேராகிராஃப் சம்பந்தமான வேலைகளை பண்ணலாம். இதுல ஸ்டைல், அந்த டெக்ஸ்டோடைய ஸ்டைலை வந்து மாத்துற சம்பந்தமான வேலைகளையும் நம்ம பண்ணலாம். ஓகேவா? இதுதான் வந்து ஃபார்மேட்டிங் டூல் பாருடைய ஃபங்க்ஷன். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபார்மேட்டிங் டூல் பார்ல ஃபாண்டோடைய ஃபேஸை மாத்தலாம். இப்போ நம்ம பார்த்தோம் ஃபாண்டோடைய சைஸு, ஃபாண்டோடைய கலரு, ஃபாண்டோடைய ஸ்டைலு, அலைன்மெண்ட். அலைன்மெண்ட் என்னன்னா உங்களுக்கு நான் காமிச்சதான் புரியும். இப்போ இது பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல இருக்கா இல்லையா? இப்போ இந்த பேராகிராஃப் வந்து லெஃப்ட்ல இருக்கு. இதை கிளிக் பண்ணி இப்ப நான் என் கர்சர் தெரியுதா உங்களுக்கு? சென்டர்ல உருவாக்கிடலாம், ம். இல்ல ரைட் சைடு மேல உருவாக்கிடலாம். இது அலைன்மெண்ட். இல்ல ஜஸ்டிஃபை பண்ணிடலாம். ஜஸ்டிஃபைன்னு வந்தா ஜஸ்டிஃபைனா கரெக்டா வந்துடும். இல்ல லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். இது அலைன்மெண்ட். இது வந்து பேராகிராஃப்ல இருக்கும். ஸோ ஃபாண்டோடைய ஷேப்பு, ஃபாண்டோடைய கலரு எல்லாத்தையும் மாத்தலாமா நீங்க, சரிங்களா? அப்புறம் நம்பர்டு அண்ட் புல்லட் லிஸ்ட், இன்க்ரீஸ்ட் ஆர் டிக்ரீஸ் இன்டென்ட், இதையே மாத்தலாம். ஸோ நம்பர் புல்லட் லிஸ்ட் ஒன்றும் இல்லைம்மா. இப்போ உதாரணத்துக்கு நான் நம்பர் அனுப்பணும், நீங்க ஒவ்வொரு டைம் அனுப்பணும் அவசியம் இல்லை. இங்க பாருங்க, நம்பர் இருக்கா, இதை நீங்க கிளிக் பண்ணா போதும். நம்பரிங் இருக்கு, இது பேராகிராஃப்ல தான் இருக்கு. நம்பரிங்னா ஒரு ஸ்டூடெண்ட் நேம் என்ன, என்ன ஸ்டூடெண்ட், ஓகே ராம். அடுத்த ஸ்டூடெண்ட் என்ன, ஜான். அடுத்த ஸ்டூடெண்ட் பேர் என்ன, முகமது. ஓகேவா? அடுத்த ஸ்டூடெண்ட் பேர் என்ன, கோவிந்த். அடுத்த ஸ்டூடெண்ட் பேர் என்ன, முருகன். இப்ப நான் வந்து அந்த பேரை மட்டும் டைப் பண்றேன், நம்பர் ஆட்டோமேட்டிக்கா விழுந்துட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் என்ட்ரு அமுக்குனா போதும் 6 விழுந்துரும். ஏதாவது டைப் பண்ணிட்டு அடுத்து என்ட்ரு அமுக்குனா 7 வந்துடும். இது ஒரு நம்பர் லிஸ்ட். அடுத்து பாத்தீங்கன்னா புல்லட்டின் பாயிண்டா நீங்க போட்டுக்கலாம். ஸோ புல்லட்டின் பாயிண்ட் நீங்க சைஸ், நீங்க அந்த ஸ்டைல செலக்ட் பண்ணிக்கலாம். எதை வேணா இப்ப டிக் மாதிரி போட்டுக்கலாம். டிக் மாதிரி போட்டீங்கன்னா புல்லட்டடா மாறிக்கும்.
நம்பர்டா மாறிக்கும். அது உங்க இஷ்டம் தான். அது ரெண்டையுமே கூட வச்சுக்கலாம் நீங்க. ஒரு இதுல வந்து புல்லட்டின் போட்டா புல்லட்டின் வந்துடும், என்டர் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இல்ல இந்த டாட் பிடிக்கிறதுனா இதை நீங்க கிளிக் பண்ணி அந்த ஷேப் கூட மாத்திக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா ஷேப் மாறிடும். இல்ல டிக் மாதிரி இருந்தா டிக் மாதிரி மாத்திக்கலாம். இதான் புல்லட்டின் பாயிண்ட் மாதிரி. பாயிண்ட் பை பாயிண்டா நீங்க டாக்குமெண்ட் எழுதுறதா இருந்தா அது இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பாயிண்ட் பை பாயிண்டா வந்துடும். நம்பர்டா போறதா இருந்தா அதுக்கு என்ன இருக்கு, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கிறது. ஓகேவா? இன்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் டிக்ரீஸ் பண்ணலாம் சொன்னேன், அதை நான் பாத்துறோம். ஓகேவா? இன்டென்ட் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் இன்டென்ட். இன்டென்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணலாம். அந்த மார்ஜின் போடுவோமா இல்லையா நம்ம நம்ம பேப்பர் எழுதும் போது, அதுதான் மார்ஜின் தான் இன்டென்ட். ஓகேவா? இன்டென்ட் டிக்ரீஸ் பண்றதா இருந்தா மார்ஜின் லெஃப்ட்ல போயிடும். பாருங்க, இப்ப இங்க போடுறேன், இதை கிளிக் பண்றேன், இதை கிளிக் பண்றேன், ரைட்ல வந்துருதா மார்ஜின். இதை போட்டா லெஃப்ட்ல போயிடும். ஸோ மார்ஜினை வந்து நீங்க மாத்துறது தான் இன்டென்ட். புரிஞ்சுதா? சுத்தமா நிறைய விஷயங்கள் இருக்குமா. நான் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு நான் நடத்தல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் நடத்தல. ஸோ ஃபாண்டோடைய ஃபேஸ் எந்த மாதிரி ஃபாண்ட் இருக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாண்டோடைய சைஸ், ஃபாண்டோடைய கலர், ஃபாண்டோடைய ஸ்டைலு, அதே மாதிரி அலைன்மெண்ட், நம்பர் லிஸ்ட், புல்லட் லிஸ்ட், இன்டென்ட் எல்லாத்தையும் பார்த்தோம் நம்ம. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் பெயிண்டர். ஓகேவா? ஸோ ஃபார்மேட் பெயிண்டர் வந்து எதுக்கு பண்றோம்னு சொன்னா, இப்போ வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்க ஒரு அலைன்மெண்ட் வச்சிருப்பீங்க. ஸோ இந்த ஃபாண்ட் சைஸு, இந்த ஃபாண்ட் கலரு அப்படின்னு வச்சிருப்பீங்களா இல்லையா? நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணும்போது இந்த ஃபாண்ட் சைஸ்ல தான் இருக்கணும், இந்த ஃபாண்ட் கலர்ல தான் இருக்கணும், இந்த மார்ஜின் இருக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட செட்டிங்ஸ் பண்ணிருக்கீங்க. புதுசா ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணும்போது அந்த நூத்துக்கணக்கான செட்டிங்ஸை புதுசா பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இந்த ஃபார்மேட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க அந்த ஃபார்மேட்டை ஃபுல்லா காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? அது வந்து ஃபுல் டாக்குமெண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு பேராகிராஃப்க்கு இருக்கலாம், இல்ல ஒரு வார்த்தை கூட இருக்கலாம். ஓகேவா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஃபார்மேட்டிங்கை செலக்ட் பண்ணி ஃபார்மேட் பெயிண்டரை நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஓகேவா? அது வந்து பெயிண்ட் பிரஷ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குமா, அது டூல் பார்ல இருக்கும், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேவா? ஃபார்மேட் பெயிண்டரை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை த ஃபார்மேட்டிங் அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க மவுஸ் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா எந்த டெக்ஸ்ட் அப்ளை பண்ணுமோ அதை அப்ளை பண்ணிடும். ஓகேவா? ஸோ என்னோட டைம் வந்து முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் உங்களால் பொறுத்துக்க முடியுமா? 5 நிமிஷம் தான் முடிச்சிடுறேன். ஓகே, உங்களுக்கு டைம் இல்லைன்னா நான் தாராளமா நான் முடிச்சுக்கிறேன், பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்க டைம் நீங்க கரெக்டாக டைம் பிளான் பண்ணி வந்திருப்பீங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல முடிக்கிறதா முடிச்சுக்கிறேன், இல்லைன்னா இப்பயே முடிச்சுக்கிறேன். ஏன்னா யுவர் டைம் இஸ் யுவர் டைம் ஒன்லி, தட் இஸ் யுவர் ரைட்ஸ். நான் கண்டினியூ பண்ணலாமா? நோ ப்ராப்ளம் சார், கண்டினியூ 5 மினிட்ஸ் தான் முடிச்சிடலாமா? சரிங்களா, கவலைப்படாதீங்க. ஓகே சார். ஸோ இப்போ ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணலாம், அந்த டாக்குமெண்ட்டை நீங்க வந்து மல்டிபிள் டைம் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்ல இருக்கு. இதை நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து. ஸோ இதான் ஃபார்மேட்டிங் பேராகிராஃப். ஸோ ஃபார்மேட் எப்படி பேராகிராஃப் என்ன சொன்னா நம்ம காமிச்சோமா இல்லையா, இன்டென்ஸ் அண்ட் ஸ்பேசிங். இன்டென்ஸ்னா மார்ஜின், ஸ்பேசிங்னா அந்த டேபு, லைன் பிரேக்கு, பேஜ் பிரேக்கு, அப்புறம் அலைன்மெண்ட். இது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு அடுத்த கிளாஸ் சொல்லித்தரேன். லைன் பிரேக்னா லைன்ல வந்து பிரேக் ஆகி அடுத்த லைனுக்கு போகும். பேஜ் பிரேக்னா பேஜே வந்து முடிஞ்சிடும். லைன் பிரேக்னா லைன் முடிகிறது, பேஜ் பிரேக்னா பேஜ் முடிகிறது. அலைன்மெண்ட்னு சொன்னா லெஃப்ட் ரைட் சென்டர்னு பார்த்தோமா இல்லையா, அதை நம்ம டீட்டெயிலாக என்ன பண்ணலாம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதே தான் உங்களுக்கு இதுவும் இருக்கு. ஓகேவா? ஸோ டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேட்டிங் த லெசன், ஃபார்மேட்டிங் த டெக்ஸ்ட் அப்படிங்கிற 4th லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. இது சம்பந்தமான அசைன்மெண்ட்ஸ் ஒர்க் ஷீட்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்புவேன். ஒவ்வொரு லெசன் முடிஞ்ச பிறகு நீங்க சும்மா வந்து கிளாஸ்ல இது வந்து ஒரு ஸ்பீச் மாதிரி நீங்க நினைக்காம நீங்க கிளாஸ்க்கு வரதுனால அந்த லெசன் முடிஞ்ச பிறகு அந்த லெசனுக்கான கிளாஸ் ஒர்க்கை நீங்க முடிச்சிடணும். அந்த லெசனுக்கான கிளாஸ் ஒர்க் என்ன, டிஃபால்ட்டா எல்லா லெசன்லயுமே எல்லா சப்ஜெக்ட்லயுமே இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு டாபிக்லயும் இருக்கும். அந்த இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் கீ கூட வந்து உங்க புக்ல இருக்கு. அந்த ஆன்சர் கீயை பார்த்து நீங்களா சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி நீங்களா எழுதணும். அப்புறம் டெர்மினல் கொஸ்டின்ஸ், புக் பேக் கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க. லெசன் முடிஞ்ச பிறகு கடைசியா உள்ள கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரையும் நீங்களா எழுத வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து நான் வந்து உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூம்ல
கிளாஸ் ஒர்க் அப்படின்னு போட்டுருவேன், அவ்வளவுதான் போடுவேன். அந்த லெசனுக்கான கிளாஸ் ஒர்க்னு போட்டாலே நீங்களா புரிஞ்சுக்கணும், அது இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ், டெர்மினல் கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு டைமும் நம்ம போட்டுட்டு இருக்க மாட்டோம். அதை நீங்க ப்ராப்பரா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு நோட்டு யாரெல்லாம் போட்டிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். கை தூக்குங்க. இதுல கை தூக்குற ஆப்ஷன் இருக்கு, செக் பண்றதா பண்ணுங்க. யாரு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு கிளாஸ் ஒர்க் போட்டிருக்கீங்க? ஸ்ரீன் ஃபாத்திமா போட்டிருக்கீங்க, அல்ஹம்துலில்லாஹ். வேற யார் போட்டிருக்காங்க? ஆனிசா போட்டிருக்காங்க, மதீனா பேகம் போட்டிருக்கீங்க, அல்ஹம்துலில்லாஹ். பரவாயில்ல, எல்லாரும் போட்டிருக்கீங்க, நல்ல விஷயம் தான், ரொம்ப நல்ல விஷயம் தான். ஓகே, நீங்க போட்டீங்கன்னா ஓகே. ஸோ போடலாம் போட்டுருங்க. அதை ரிமைண்ட் பண்றதுக்கு தான் இந்த கிளாஸ் நான் சொன்னேன். அந்த கிளாஸ் ஒர்க் முடிச்சுட்டு தான் அந்த லெசன் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம்லாம் புரிஞ்சுக்கோங்க. அந்த கிளாஸ் ஒர்க் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் ஷீட்டும் நான் போடுவேன். இந்த லெசனுடைய சம்மரியை நான் கைடாவும் போடுவேன். சம்மரினா சுருக்கமா இருக்கும், பிடிஎஃப்ல வந்து விலாவரியா இருக்கும், இதுல வந்து ரொம்ப சுருக்கமா இருக்கும். கைடுன்னு போடுவேன். அப்புறம் கைடு வந்து நீங்க சும்மா பார்த்தா படிச்சா போதும், சரிங்களா? ஒர்க் ஷீட்லயும் சில கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த ஒர்க் ஷீட்லயோட கொஸ்டின்ஸை நீங்களா ஓனா ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் சில ஆன்சர் புக்ல இருக்கும், சில ஆன்சர் புக்ல இல்லாம ஓனா இருக்கும். இதெல்லாம் முடிச்ச பிறகுதான் அந்த லெசன் முடிச்சதா அர்த்தம். இல்லாட்டி நீங்க எதுக்கு வரீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்பீச்சுக்கு தான் வரீங்க, நீங்க கிளாஸ்க்கு வரல. ஆக்சுவலா நீங்க வரதான் வாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிகாஸ் ஆப்வியஸ்லி யூ ஆர் ஒன்லி கோயிங் டு ரைட் தி எக்ஸாமினேஷன். இப்ப நீங்க இங்க ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் எக்ஸாம் நீங்க எழுத முடியும். ஓகேமா? ஸோ உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க, கிளாஸை முடிச்சுக்கலாம். No doubt, sir. ஓகேமா?